செம்பக அரங்கினில் வாழ்பவளே எங்கள் செம்மொழி தமிழே செந்தமிழே, கண்மணி செண்பகம் பெயரில் அமைந்த இக்காவிய அரங்கினை காப்பவளே, மண்ணிடை மூத்த மொழி நீயே, மாண்புகள் நிறைந்தாயம் தாயே, கண்ணென போற்றி மதிக்கின்றோம், உமை காலமேலாம் நெஞ்சில் துதிக்கின்றோம். செந்தமிழே செண்பகமே செண்பகமே, செந்தமிழே 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 செந்தமிழே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த 1992ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரை ஏறத்தாழ 35 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய ஆன்மீக பணிகளை தொய்வின்றி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சிராப்பள்ளி திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கில் இன்றைய நிகழ்வில் பேசுவதற்கு அடியனுக்கு வாய்ப்பளித்த அரங்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் ராச இளங்கோவன் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் சிந்திக்கவிருப்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய சில பாத்திரங்களை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாத்திரங்கள் வாயிலாக அந்த காவியம் நமக்கு என்ன வாழ்வியல் நெறிகளை உணர்த்துகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இந்திய திருநாட்டின் இருபெரும் இதிகாசங்களில் மகாபாரதமும் இராமாயணமும், இரண்டு இதிகாசங்களும் என்ன கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், இரண்டு இதிகாசங்களுமே சகோதரத்துவத்தின் சிறப்பை நமக்கு உணர்த்துகின்றன. புலவர் கீரன் மிக அழகாக சொல்வார், சகோதரத்தின் தத்துவத்தின் சிறப்பை உணர்த்துவதற்காக இரண்டு காப்பியங்கள் தேவையா, ஏன் அதை ஒரு காப்பியத்திலே சொல்ல முடியாதா என்று ஒரு வினாவை எழுப்பி அதற்கு விடையும் அவரே தருவார். இராமாயணம் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கரன் ஆகிய நால்வரும், அவர்களை தொடர்ந்து குகனோடு 5வராகவும், சுக்ரீவனோடு 6வராகவும், விபீஷணனோடு 7வராகவும் தங்களுடைய சகோதரத்துவத்தின் சிறப்பை நேர்மறையிலே சொன்ன இதிகாசம் இராமாயணம். மகாபாரதம் பாண்டவர்கள் 5 பேர், துரியோதனாதியர் 100 பேர், ஆக சகோதரர்கள் 105 பேர் இருந்தும் அவர்களுக்குள் எவ்வாறு சண்டையிட்டு அந்த வம்சம் அழிந்தது என்பதை, சகோதரத்துவத்தின் சிறப்பை எதிர்மறையாக உணர்த்தியது மகாபாரதம். எனவே இந்த மகாபாரதத்தில் வருகின்ற சில பாத்திரங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மகாபாரதம் வியாச பகவானால் சொல்லப்பட்டு விநாயக பெருமானால் மேருமலையின் சாரலிலே எழுதப்பட்ட ஒரு காவியம். மனிதன் சொல்ல இறைவன் எழுதிய காவியம். நீடாழி உலகத்து மறை 4 5 நிலை பெறவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்னனால் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாளிதன் கூறாக எழுதும் பிரானை பணிவோம் என்று கடவுள் வாழ்த்திலே பாடியிருக்கின்றனர். அப்படி வியாச பகவானால் சொல்லப்பட்டு விநாயக பெருமானால் எழுதப்பட்ட இந்த மகாபாரதம் நம்முடைய தமிழ் மொழியிலே பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு புலவர்கள் பாடியிருக்கின்றனர். பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று ஒரு குறிப்பு வருகிறது. அப்போ பெருந்தேவனார் என்ற சங்க இலக்கிய புலவர் பாரதத்தை பாடியிருக்கின்றார். சின்னமனூர் செப்பேட்டிலே மதுராபுரி சங்கம் வைத்தும் மாபாரதம் தமிழ்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்லாப்பிள்ளை பாரதம் என்று ஒரு பாரதம் இருக்கிறது. சக்கரவர்த்தி
ராஜகோபாலாச்சாரியார் வியாசர் விருந்து என்று பாரதத்தை எழுதியிருக்கின்றார். மகாகவி பாரதியார் பாரதத்தின் ஒரு பகுதியான பாஞ்சாலி சபதத்தை எழுதியிருக்கின்றார். இப்படி தமிழிலே நிறைய பாரதத்தினுடைய முழுமையான பாரதத்துடைய குறிப்புகள் அடங்கிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் கூட ஆய்ச்சியர் குரவை பகுதியில் பஞ்சவர்க்கு தூது சென்றானே ஏத்தாத நாவென்ன நாவே என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இப்படி தமிழிலே பாரதத்திற்கான சான்றுகள் நிறைய கிடைக்கின்றன. இப்படி தமிழ் நிறைய மகாபாரத காப்பியங்கள் இருந்தாலும் வெகுவாக பலராலும் அறியப்பட்டு மிகவும் புகழ்பெற்ற நூல் வில்லி பாரதம். இந்த வில்லி பாரதத்தை இயற்றியவர் வில்லிபுத்தூரார். இவர் திருமுனைப்பாடி நாட்டை தென்பண்ணை பாய்கின்ற திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள சனியூர் என்கிற ஊரைச் சேர்ந்தவர். இன்றைக்கு விழுப்புரத்துக்கு தென்புறமாக பாய்கின்ற தென்பண்ணை நதிக்கரையோரம் திருமுனைப்பாடி நாடு, நடுநாடு என்று சொல்வார்கள். அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே சனியூர் என்ற ஊரிலே வீரராகவன் என்ற ஒரு அந்தணர், அவருக்கு மகனாக பிறந்தவர் நம்முடைய வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூர் பெருமாள் மீது பக்தி கொண்டு தவம் கொண்டு இவர் பிறந்ததால் அவருடைய தந்தை இவருக்கு வில்லிபுத்தூரார் என்றே பெயர் சூட்டியிருக்கின்றார். வியாசர் எழுதிய 1,00,000க்கும் மேற்பட்ட பாடல்களை நம்முடைய வில்லிபுத்தூரார் 4,350க்கும் மேற்பட்ட பாடல்களிலே பாடியிருக்கின்றார். இந்த வில்லிபுத்தூரார் இந்த மகாபாரதத்தை பாடுவதற்கு புரவலராக இருந்தவர், அதாவது வள்ளலாக இருந்தவர் வரபதி ஆட்கொண்டான் என்ற ஒரு குறுநில மன்னர். இவர் வடகொங்கு பகுதி என்றால் இன்றைக்கு இது ஈரோடு, தருமபுரி இந்த பகுதிகள் எல்லாம் வடகொங்கு பகுதிகள். அந்த வடகொங்கு பகுதியிலே வக்கபாகை என்ற ஒரு நகரை அமைத்து அதிலே குறுநில மன்னராக ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த வரபதி ஆட்கொண்டான் என்ற ஒரு வள்ளல் நம்முடைய வில்லிபுத்தூராரை வியாசர் பாரதத்தை நீங்கள் தமிழிலே எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். அழகா அந்த பாடலில் எழுதியிருப்பார். நீயும் நானும் பிறந்த திசைக்கு இசை நிற்ப பாரதமாம் பெரும் கதையை பெரியோர்கள் சிறந்த செவிக்கு அமுதம் என தமிழ் மொழியில் விருத்தத்தால் செய்க என்று வரபதி ஆட்கொண்டார் வேண்டிக் கொண்டதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நீயும் நானும் பிறந்திருக்கின்ற இந்த தென் திசையான தமிழகத்திற்கு புகழ் சேர்க்குமாறு, பிறந்ததனால் என்ன பயன், நம் பிறந்த இடத்திற்கு புகழ் சேர்க்க வேண்டும். அப்படி புகழ் சேர்க்குமாறு நீ மகாபாரதத்தை விருத்தத்தால் செய்க என்று வரபதி ஆட்கொண்டார் வேண்டுகோள் வைக்க நம்முடைய வில்லிபுத்தூரார் மகாபாரதத்தை பாடுகின்றார். பாரதத்தை பாடத் துவங்கும் பொழுதே அவையடக்கத்திலே வில்லிபுத்தூரார் சொல்கின்றார், கண்ணபாகம் மெய் கழிப்பது ஓர் அளப்புரல் கதை. பாரதத்திலே அதை ஒட்டிய பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இன்றளவுக்கும் பெரும் புகழ்பெற்ற திரைப்படம் கர்ணன் திரைப்படம். ஏனென்றால் அந்த கர்ணனுடைய பாத்திரம் அப்படி ஒரு பாத்திரம். அந்த கர்ணனை எழுதுகிறார், கண்ணபாகம் மெய் கழிப்பது, அந்த கண்ணபாகத்தை நாம் அனுபவிப்பது ஒரு அளப்புரல் கதை. முன் சொன்ன துகள் அரு, முன் சொன்ன பாவலன் துகளரு சுகன் திருத்தாதை. இதை முன்பே வடமொழியிலே எழுதியிருக்கின்ற சுகமுனிவராகிய அவருடைய தந்தையாகிய வியாச பகவான் அன்னை பாரதந்தனை அவர் எழுதிய இந்த பாரத காப்பியத்தை ஓர் அறிவிலேன் உரைப்பது பாவம், அறிவில்லாத நான் எழுத முன் வந்திருப்பது பாவம் என்று அவையிடத்திலே குறிப்பிடுகிறார் வில்லிபுத்தூரார். கம்பன் சொன்னவர் இல்லையா, ஒரு கடல் நீரை முழுவதும் பூனை நக்கி குடிப்பதற்கு ஆசைப்பட்டது போல் நான் ராமாயணத்தை எழுத முன்வந்துள்ளேனே என்று அவையிடக்கத்திலே சொன்னதைப் போல வில்லிபுத்தூரார் இப்படி அவையிடக்கத்திலே சொல்கின்றார். இந்த வரபதி ஆட்கொண்டான் வேண்டிக் கொண்ட பொழுது இந்த வில்லிபுத்தூரார் சொல்கின்றார், இந்த மறைமா முனிவர்களும்
தேவர்களும் மானுடர்களும் மிகுந்து போற்றி பாராட்டப்பட்ட இந்த பாரத கதையை நான் பாட முன்வந்ததற்கு காரணம் அதன் பெருமை அல்ல. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக கண்ணன் அவதாரத்தை பற்றிய செய்திகள் இந்த பாரதத்திலே வருவதால் நான் இசைந்திருக்கிறேன் என்று சொல்வதாக ஒரு குறிப்புண்டு. அதில் இருவேறு கருத்துகளும் உண்டு. இந்த பாரதத்திலே சௌப்திக பருவத்தை நிறைவு செய்வதற்காக வில்லிபுத்தாருடைய குமாரர் வரம் தருவார் இயற்றியதாக சொல்வார்கள். அப்பொழுது அந்த வரம் தருவார் சொன்னதாகவும் ஒரு செய்தி உண்டு. ஆண்டோர்களிடம் அது உண்டா இல்லையா என்பதை நான் விட்டுவிடுகிறேன். அப்போ சொல்றார், முன்னு மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பன்மு மாமொழி பாரத பெருமையை பாரேன். இந்த பாரதத்தின் பெருமைக்காக நான் இதை எழுத வரவில்லை. மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் ஈதை எம்புவதற்கு இசைந்தேன் என்று வில்லிபுத்தூரார் பாடுகின்றார். இந்த பாரதத்திலே துவக்கத்திலே வருகின்ற பாத்திரங்கள் எல்லாம் ஆதிபுருவம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவம்சத்தினுடைய தோற்றங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பெரும்பாலும் இப்பொழுது பாரதம் பேசக்கூடியவர்கள் பாரதத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு நாடகமாகவோ திரைப்படமாக எடுக்க போகிறவர்கள் அல்லது பாரதத்தை பேசுகின்ற சொற்பொழிவாளர்கள் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார்கள். துவக்கத்திற்கு சந்தனு மகாராஜாவிலிருந்து துவக்குவதை ஒரு வழக்காக வைத்திருக்கிறார்கள். அந்த சந்தனு மகாராஜா வரலாற்றையும் அந்த பாத்திரத்தினுடைய தன்மையும் நம்முடைய பீஷ்மர் அவருடைய பாத்திரத்தின் தன்மையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த சந்தனு மகாராஜா ஒரு சாபத்தின் காரணமாக பூமியிலே பிறக்கின்றார். அந்த சாப வரலாறெல்லாம் முன்னர் ஆதிபருவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல பீஷ்மரும் ஒரு சாபத்திற்காக என்னவென்றால் வசிஷ்ட முனிவர் தேவலோகத்திலே வசிஷ்ட முனிவருடைய பசுவை, அதாவது காமதன் என்கிற பசுவை கவர்ந்த குற்றத்திற்காக பிரபாசன் என்ற பெயரிலே இருந்த அந்த பீஷ்மர் பூலோகத்திற்கு மானிடனாக வருகிறார். அந்த களவாடிய குற்றத்திற்காக நீ மானிடனாக பிறக்க வேண்டும் என்று வசிஷ்ட முனிவர் அளித்த சாபத்தினால் அவர் வருகிறார். கங்கையும் ஒரு சாபத்தினால் பூமிக்கு வருகிறார். இந்த கங்கைக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த மகன் பீஷ்மர். அது ஒரு சுவாரஸ்யமான கதை. சந்தனு மகாராஜன் கங்கையை கண்டு அவருடைய பேரழகிலே மயங்கி அவரை மனதம் செய்து கொள்ள துடிக்கின்றான். கங்கை ஒரு நிபந்தனை விதிக்கின்றாள். மன்னா, என்னை மனம் செய்து கொள்ள வேண்டுமானால் ஒரு நிபந்தனை, நீ நினைத்தாலே நெஞ்சம் நடுங்கக்கூடிய காரியங்களை செய்வேன். நினைச்சு பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் செய்வேன். ஆனால் நீ ஏன் எதற்கு என்று என்னை கேட்கக்கூடாது. அப்படி நீ இருந்தாயானால் நான் உன்னோடு தொடர்ந்து வாழ்வேன். நீ அப்படி ஏதாவது என்னை ஏன் எதற்கு என்று கேட்பாயானால் அந்த கணமே உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கின்றான். இந்த பெண்ணின் மேல், அந்த பெண்ணுடைய அழகின் மேல் ஆசைப்பட்ட சந்தனு அவளுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கின்றான், நிபந்தனை ஒத்துக்கொள்கின்றான், கேட்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றான். அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். தொடர்ந்து குழந்தைகள் பிறக்கின்றன. ஒவ்வொரு குழந்தை பிறந்த பொழுதும் பிறந்த உடனேயே மண்ணில் விழுவதற்கு முன்பாகவே, அதெல்லாம் பாடலில் மிக அழகாக வில்லிபுத்தூரார் குறிப்பிடுகிறார், மண்ணில் அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே அந்த குழந்தையை கொண்டு போய் கங்கை ஆற்றிலே தூக்கி எறிந்து விடுகிறாள். அவள் ஏற்கனவே சந்தனு மகாராஜாவிடம் சொல்லியிருக்கிறாள், நினைத்தாலே நெஞ்சம் நடுங்கக்கூடிய செயல்களை நான் செய்வேன், நீ ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி 7 குழந்தைகள் அந்த ஆற்றிலே விடப்படுகின்றன. 8வது குழந்தை பிறந்த பொழுது இந்த சந்தனு மகாராஜா இனிமேல் இந்த கொடுமையான செயலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி குழந்தையை கைப்பற்றி விடுகிறான். அவள் மயக்கத்தில் இருந்த பொழுது விழித்து பார்த்த கங்கை, நான் செய்துகின்ற காரியங்களுக்கு நீ கேள்வியே கேட்கக்கூடாது என்பது நிபந்தனை, அப்படி கேட்டால் நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்ற நிபந்தனை நீயும் ஒத்துக்கொண்டாய். இப்பொழுது என்னுடைய எண்ணத்திற்கு மாறாக நீ செயல்படுகிறாய், எனவே உன்னை விட்டு பிரிந்து விடுகிறேன் என்று பிரிந்து சென்று விடுகிறார்.
பிரிந்தபோது அந்த குழந்தையும் தன்னோடு எடுத்து செல்லுகிறாள். அது தக்க வயதில் வாலிப வயதில் நான் உங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பேன், அதுவரை இந்த குழந்தை என்னுடனேயே இருக்கட்டும் என்று கூறி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார். அந்த குழந்தைக்கு தேவ விரதன் என்று பெயரிட்டு வளர்த்து சகல கலைகளையும் கற்றுத்தருகிறார். சகல கலைகளையும் கற்றுத்தந்து ஒரு நல்ல இளம் பிராயத்திலே அந்த குழந்தையை கொண்டு வந்து சந்தனு மகாராஜாவுடன் ஒப்படைக்கிறார். மிக அழகாக, மிக வசீகரமாக, நல்ல கட்டுடல் கொண்ட இளைஞனாக தன் மகனை பார்க்கின்றார் சந்தனு மகாராஜா. இந்த சந்தனு மகாராஜாவுக்கு இயற்கையிலே அந்த பெண் மோகம், அந்த வேட்கை அவனை துரத்துகிறது. மறுபடியும் ஒரு பெண் மீது விருப்பப்படுகிறான் சந்தனு மகாராஜா. அந்த பெண் ஒரு வேட்டுவ குலத்தைச் சேர்ந்த பெண், அவள் பெயர் சத்தியவதி. அந்த பெண் மீது காதல் கொள்கின்றான். அவளுடைய யோஜனகந்தி என்று அவளுக்கு பெயர். மீனவ சமுதாயத்திலே பிறந்தவள், மிகப்பெரிய பேரழகி. அந்த பெண் மீது விருப்பம் கொள்கின்றான். அந்த பெண்ணை கேட்டு அந்த பெண்ணுடைய தந்தையிடம் சென்று கேட்ட பொழுது அந்த பெண்ணுடைய தந்தை மனம் செய்து கொடுக்க மறுக்கிறார். காரணம், தன் பெண் மூலம் பிறக்கப் போகும் குழந்தைக்கு அரசு பதவி கிடைக்காது. ஏனென்றால் ஏற்கனவே மூத்த மகனாகிய தேவவிரதன் இருப்பதால் அரசு பொறுப்பு கிடைக்காது. எனவே இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். இதை கேட்டுக்கொண்ட அந்த சந்தனு மகாராஜன் அரண்மனைக்கு திரும்பி அந்த பெண்ணின் நினைவிலேயே உடல் மெலிந்து நோயுறுகிறான். இதை பார்த்த பீஷ்மர், மன்னிக்கவும் தேவவிரதன், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது தன்னுடைய தந்தை ஒரு பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார், திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுகிறார் என்பதை தெரிந்தவுடன் அந்த இளைஞன் அந்த பெண்ணுடைய தகப்பனாரை சந்தித்து, நீங்கள் என் தந்தைக்கு பெண் தர வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் சொல்கின்றார், நான் என் பெண்ணை உனது தந்தைக்கு திருமணம் செய்து கொடுத்து அதன் மூலமாக பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு அரசுரிமை கிடைக்காதே. ஏனென்றால் மூத்த மகனாகிய நீ இருக்கும் பொழுது அரசுரிமை கிடைக்காதே, நான் எப்படி என் பெண்ணை கொடுப்பது என்று கேட்ட பொழுது இவன் சொல்கின்றான், இல்லை, நான் எந்த அரசு பொறுப்பையும் கோரமாட்டேன், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறான். பாட்டன் நீ எனக்கு, என் தாய் பகீரதி அல்லல், நீ தான் என்னுடைய தாத்தா, உன்னுடைய மகள் தான் என்னுடைய தாய், என்னுடைய நாளை பிறக்கப் போகின்ற குழந்தை என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரனுக்குத்தான் அரசு பதவி, எனக்கு தேவையில்லை என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றான். அந்த பெரியவரும் சம்மதித்துவிட்டு இருவரும் வா, என்னுடைய தந்தையிடம் தெரிவித்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று அந்த பெரியவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வருகிறார் தேவவிரதன். வந்து தன்னுடைய தந்தையை காணப்போகும் சமயத்திலே அந்த பெரியவர், இல்லை இல்லை, இந்த திருமணம் நடக்காது, இந்த திருமணம் நடக்காது என்கிறார். ஏன் நடக்காது என்று தேவவிரதன் கேட்க, நீ அரச பதவி விரும்பாமல் சத்தியம் செய்து கொடுத்திருக்கலாம், தியாகம் செய்திருக்கலாம், ஆனால் நாளைக்கு உனக்கு திருமணமாகி உனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மூத்த வாரிசு என்கிற முறையிலே அரசுக்கு வருமே. அப்படி நான் என்னுடைய பேர குழந்தைக்கு வாரிசு அரசுரிமை பெற முடியாதே, இது சரி வராது என்று சொல்லிவிடுகின்றான். அப்பொழுது அந்த தேவவிரதன் சொல்கின்றான், கவலைப்படாதீர்கள், அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு சத்தியத்தை செய்கின்றான். அந்த சத்தியத்தை கேட்டவுடன் தேவர்கள் பூமாறி பொழிகின்றனர். மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடியவன், செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவர் என்ற பொருள்படும்படியான பீஷ்ம 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 என்ற வார்த்தையை அசரீரியாக ஒலிக்கின்றது. அப்பொழுதிருந்து அவர் பீஷ்மர் என்ற பெயர் பெறுகிறார். தேவவிரதன் பீஷ்மராகின்றான். பின்னாளிலே இந்த செய்து கொடுத்த சத்தியங்களுக்காக பல்வேறு, அவர் மிகவும் மகாவீரன், பரசுராமரையே இறைவனின் அவதாரமாக சொல்லப்படுகின்ற அந்த பரசுராமனையே வென்றவர், மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய ஞானி. ஆனால் அவர் தன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தினால் பல்வேறு இடங்களிலே அந்த பாத்திரமானது நியாயம் தெரிந்தும் நியாயத்தை சொல்ல முடியாத சூழலில் இந்த குருவம்சத்தை என் உயிருள்ளவரை காப்பாற்றுவேன் என்று தன்னுடைய தாய்க்கு சத்தியம் செய்து கொடுக்கிறார் சத்தியவதிக்கு. இப்படியெல்லாம் செய்து கொடுத்த சத்தியத்தினால்
தன்னுடைய வாழ்நாளில் இறுதி காலம் வரை தவறுகளை தட்டி கேட்க முடியாதவராய், நியாயம் என்று தெரிந்தும் சொல்ல முடியாதவராய் பல நிலைகளிலே துன்பத்திற்கு ஆளாகிறார். இந்த சந்தனு மகாராஜாவினுடைய அந்த பெண் மோகமும் பின்னால் விளைவது என்னவென்று தெரியாமல் பீஷ்மர் செய்து கொடுத்த சத்தியமும் அவர்கள் இருவரையும் துன்பத்திற்கு ஆளாக்குகின்றன. இந்த இரண்டு பாத்திரங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறி பெண் மோகம். ஆசையை கொன்றுவிடு. என்ன, ஆசையே துன்பத்திற்கு காரணம். மோகத்தை கொன்றுவிடு, அல்லாலின் மூச்சை நிறுத்திவிடு என்று பாடியிருப்பார். அப்படி அந்த பெண் மோகமும் பின்னால் வருவது தெரியாமல், விளைவுகள் தெரியாமல் ஒருவருக்கு உறுதி செய்து கொடுப்பதும் துன்பத்தை விளைவிக்கும் என்கின்ற வாழ்வியல் நெறியை இந்த இரண்டு பாத்திரங்கள் மூலமாக வில்லிபுத்தூரார் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து நாம் காணக்கூடிய பாத்திரங்கள் துரோணர், இன்னொருவர் துருபதன், அதாவது பாஞ்சால நாட்டினுடைய மன்னன். இந்த துரோணர் மிக எளிமையான வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். இந்த துருபதன் மிகப்பெரிய ஒரு அரசான பாஞ்சால நாட்டினுடைய அரசன், அந்த அரசனுடைய குமாரன். இந்த இருவரும் இளம் வயதிலே அந்த காலத்திலெல்லாம் குருகுல வாசம், குருகுல கல்வி, அந்த கல்வி கற்பதற்காக இந்த இருவரும் ஒரு கல்விக்கூடத்திலே சேருகின்றனர். அந்த இருவரும் சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்கின்றனர். துரோணர் பிறப்பால் அந்தனராக இருந்தாலும் தனுர் வித்தையையும் கற்றுக்கொள்கின்றார். போர் வித்தையான தனுர் வித்தையையும் கற்றுக்கொள்கின்றார். மிகச்சிறந்த மாணவராக அதிலே அவர் தேர்ச்சியுறுகிறார். அப்படி இவர்கள் இருவரும் குழந்தை பருவத்திலே அந்த குருகுலத்திலே பயின்ற பொழுது இந்த மன்னனின் மகனான இந்த துருபதன் மிக விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த குருகுலத்திலே இருப்பார். ஒரு மன்னன் மகன் என்பதால் அவருக்கு ஒரு மரியாதை, ஒரு மன்னன் மகன் என்ற அளவிலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு மரியாதை எல்லாம் இருந்தது. நம்முடைய துரோணர் ஒரு வறுமையான குடும்பத்திலே பிறந்தவர், கிழிந்த ஆடைகளை உடுத்தக்கூடியவர், சரியான உணவு கிடைக்காதவர். இவர்கள் இருவரும் நண்பர்களாகிறார்கள். அப்பொழுது நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று இந்த துருபதன் கேட்ட பொழுது இந்த துரோணர் சொல்கிறார், சிறு வயதிலே நான் மிகவும் வறுமையான சூழலில் உள்ளவன், என்னுடைய குடும்பம் வறுமையான குடும்பம், எனவே நான் இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அந்த இரண்டு குழந்தைகள், சிறு குழந்தைகளாக இருந்த அந்த துருபதன் அந்த துரோணரை பார்த்து, கவலைப்படாதே, நான் இந்த குருகுலத்தை முடித்துவிட்டு எங்களுடைய நாட்டிற்கு திரும்பி விடுவேன். நான் வளர்ந்து பெரியவனாக பின்பு என்னுடைய தந்தையின் காலத்திற்கு பின்பு பாஞ்சால தேசம் என்னுடைய அரசாட்சிக்கு கீழ் வரும். அப்படி வருகின்ற பொழுது என்னுடைய நாட்டில் சரிபாதியை உனக்கு தருகின்றேன். நீயும் என்னை போல் அரசனாகி விடுவாய், இந்த வறுமையெல்லாம் ஒழிந்துவிடும், கவலைப்படாதே என்று ஒரு உறுதிப்படுத்துகிறான். இதை அவர் நம்பிவிடுகிறார் துரோணர். மிகவும் மகிழ்ச்சியோடு இருவரும் அந்த குருகுலத்தை முடித்து கொண்டு வந்து விடுகின்றனர். இவர் வந்த பிறகு ஒரு இளைஞனாகி திருமணம் நடக்கிறது. வறுமையை எப்படி ஆசிரியர் காட்டுகிறார் என்றால், துரோணருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் பெயர் அஸ்வத்தாமன். அஸ்வம் என்றால் குதிரை. அவன் பிறந்த பொழுது குதிரையைப் போல் கரைத்தானாம், எனவே அஸ்வத்தாமன் என்று பெயர். அந்த குழந்தைக்கு பால் வாங்கக்கூட அவரிடம் நிதி இல்லை. அரிசி மாவை கரைத்து பால் என்று புகட்டக்கூடிய ஒரு வறுமையான சூழல் இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு நினைவுக்கு வருகிறது, தன்னுடைய குருகுல வகுப்பு தோழனாகிய துருபதன் இப்பொழுது பாஞ்சால நாட்டின் மன்னனாகிவிட்டான். அவன் ஏற்கனவே நம்மிடம் ஒரு உறுதிப்படுத்தி இருக்கின்றான், தான் பெரியவனாகி மன்னனாக பின்பு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். நாம் அவனை பார்த்து சந்தித்து ஏதாவது அவன் சொன்னபடி பாதி நாட்டை தந்தால் நாமும் ஒரு அரசனாகி விடலாம் என்ற எண்ணத்திலே அந்த பாஞ்சால நாட்டிற்கு துரோணர் செல்கின்றார். இவரை பார்த்த வாயிற் காவலர்கள் கூட அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. இவருடைய வறுமையான தோற்றத்தை பார்த்து இவர் சொல்கிறார், நான் உங்களுடைய மன்னனுடைய நெருங்கிய நண்பன், நாங்கள்லாம் ஒரே வகுப்பு மாணவர்கள், எனவே என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கேட்க அவரை அங்கேயே நிறுத்திவிட்டு காவலர்கள் சென்று இந்த பாஞ்சால நாட்டு மன்னனாகிய துருபதனிடம் கேட்க, துருபதனும்
அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, சரி பார்க்கலாம், வரச்சொல் என்று சொல்ல இவர் உள்ளே வரவழைக்கப்படுகிறார். அவரை பார்த்து துருபதனுக்கு அடையாளம் தெரியவில்லை. அவர் யார் என்றே தெரியவில்லை. யார் நீ என்று கேட்கின்றான். துரோணருக்கு சுருக்கென்றுகிறது. என்ன யார் நீ என்று கேட்கிறார். என்னை தெரியவில்லையா? நான் தான் துரோணன், நீயும் நானும் ஒன்றாக படித்தோமே, நினைவில்லையா என்று கேட்கிறான். நினைவில்லையே, எனக்கு அப்படி ஒன்றும் பார்த்ததாக இல்லையே என்று குறிப்பிடுகின்றான். இல்லை, நீயும் நானும் ஒன்றாக படித்தோம், வேண்டாம் நினைத்துப்பார். நான் இருவரும் ஒன்றாக படித்த காலத்திலே நீ எனக்கு ஒரு உறுதிப்படுத்தி கொடுத்த சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றாய். நாளை நான் மன்னனான பிறகு என்னுடைய ராஜ்யத்திலே பாதி ராஜ்யத்தை உனக்கு தருகிறேன் என்று நீ உறுதி சொல்லியிருக்கின்றாய். அதை பெற்று போவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன், யோசித்துப்பார் என்று சொல்கின்றார். அந்த மன்னன் அவரை பார்த்து கலகலகலவென சிரிக்கின்றான். உனக்கு ஏதாவது பித்து பிடித்து விட்டதா? எவனாவது ஒருவன் அப்படி சொல்லுவானா? ஒருவேளை நான் குழந்தை பருவத்திலே ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்கிறேன் என்றே வைத்துக்கொள். அதை வைத்துக்கொண்டு இப்படி நீ வரலாமா? உனக்கு அறிவில்லையா? மன்னன் யான், முனிவன் நீ. உனக்கு பாதி ராஜ்யத்தை நான் எப்படி தருவது? அதை வைத்து உன்னால் பரிபாலனம் செய்ய முடியுமா என்னெல்லாம் கேட்கின்றான். அவரை அவமானப்படுத்துகிறான். ஏதோ வந்ததற்கு ஏதோ ஒரு உதவி கேள், செய்கின்றேன். அதை விட்டுவிட்டு என்னுடைய பாதி ராஜ்யத்தை கேட்கிறாயே, உனக்கு அறிவில்லையா என்று ஏக வசனத்தில் பேசுகின்றான். வெகுண்டு போன துரோணர் அந்த அவைக்களத்திலே அந்த மன்னனை பார்த்து, துருபதா, சொன்ன சொல் மீறிவிட்டாய், நீ வாக்கு தவறிவிட்டாய். உன்னிடமிருந்து பாதி ராஜ்யத்தை பெறாமல் நான் ஓய மாட்டேன். என்னுடைய மாணவர்களை கொண்டு உன்னுடைய பாதி ராஜ்யத்தை பெறுவேன், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு அந்த அவையிலிருந்து வெளியேறுகிறார். அதன் பின்னர் அவர் அஸ்தினாபுரம் வருகிறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற குருவாகிறார். அந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் வீரர்களாக உயர்த்துகின்றார். குருகுலமெல்லாம் முடிந்துவிட்டது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். குருதட்சணையாக என்ன வேண்டும் என்று பீஷ்மர் கேட்கின்றார். அப்பொழுது சொல்கிறார் துரோணர், எனக்கு குருதட்சணையாக வேண்டுவது, நான் இது போன்ற இளம்பிராயத்திலே பாஞ்சால நாட்டுடைய மன்னன் எனக்கு பாதி ராஜ்யம் தருவதாக சொல்லி இப்பொழுது நான் போய் கேட்ட பொழுது தர மறுத்து விட்டான். என்னுடைய மாணவர்களை கொண்டு அவனை வென்று அந்த பாதி ராஜ்யத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்ல, அர்ஜுனன் தலைமையிலே படை தரப்பட்டு இந்த மாணவர்கள் எல்லாம் படையுடன் சென்று பாஞ்சால நாட்டை முற்றுகையிடுகின்றனர். இதை தெரிந்து கொண்ட துருபதன், நேற்று பாடம் கற்று வந்த மாணவர்கள் என்னை வெல்வதா என்று ஒரு இருமாப்போடு சண்டைக்கு தயாராகிறான். துரோணர் சொன்னபடியே அர்ஜுனன் அந்த துருபதனை வென்று அவனை தன்னுடைய தேர்காலிலே கட்டி ஒரு கைதியாக கொண்டு வந்து துரோணர் முன்னே நிறுத்துகின்றான். துரோணர் பார்க்கின்றார். பார்த்தாயா, நான் சொன்னவாறு செய்துவிட்டேன், பார்த்தாயா? நான் அன்று உன் அரசவைக்கு வந்து கேட்ட பொழுது நீ பாதி ராஜ்யத்தை கொடுத்திருந்தால் உனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? இப்பொழுது பார்த்தாயா நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று கேட்கின்றான். துருபதனுக்கோ வெட்கம், அப்படியே வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கின்றான். துரோணர் சொல்கின்றார், நான் சொன்னபடி உன்னை கைது கொண்டு வந்து இங்கு விட்டுவிட்டேன். நீ எனக்கு சேர வேண்டிய உன்னுடைய பாதி ராஜ்யத்தை கொடுத்து விட்டாய். நான் வெற்றி பெற்று விட்டேன். உன் ராஜ்யத்தை நான் வென்று விட்டேன். இப்பொழுது உன்னிடம் திருப்பி தருகிறேன். இப்போது நான் உனக்கு தருகிறேன். நீ எனக்கு தர மறுத்து விட்டாய். இப்பொழுது நான் உனக்கு தருகிறேன், பெற்றுக்கொண்டு ஓடிவிடு என்று கட்டுகளை அவிழ்த்து விடுகிறான். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அவமானம்! அந்த துருபதன் தன் நாடு திரும்பி, அந்த துரோணரை வெல்லக்கூடிய ஒரு மகன் வேண்டும், என்னை தேர்காலிலே கட்டி என்னை வென்று கைதியாக கொண்டு சென்ற அந்த அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு மகள் வேண்டும் என்று தவம் செய்கின்றான், யாகம் செய்கின்றான். அந்த யாகத்திலே பிறந்தவள் தான் திரௌபதி. அந்த யாகத்திலே பிறந்தவன் தான் துருபதனுடைய மகன் திருஷ்டத்யுமன். இந்த திருஷ்டத்யுமனை வைத்துதான் பின்னாளிலே பாரத போரிலே துரோணரை வெல்கின்றார்கள். திருஷ்டத்யுமன் தலைமையிலே படைத்தலைவராக வைத்து. ஒன்று, துருபதன் செய்த வாக்கு தவறிய செயல். சொன்ன சொல் மாறிவிட்டான் துருபதன். இந்த துரோணரிடம் என்ன, அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் என்ன, நீதி என்ன என்றால்,
துரோணர் புத்திர பாசம் மிக்கவர், பற்று கொண்டவர். துரோணருடைய வாழ்வு நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், எதன் மீதும் அதீத பற்று வைக்காதே என்ற ரீதியை நமக்கு சொல்கின்றது. இந்த துரோணர் தன்னுடைய மகனாகிய அஸ்வத்தாமன் மிகுந்த பற்று கொண்டவர், ரொம்ப புத்திர பாசம் அதிகம் உள்ளவர். அதற்கு உதாரணம் ஒன்று சொல்வார்கள். இந்த 105 பேர் மாணவர்களாக இருந்த பொழுது 106வதாக அஸ்வத்தாமனும் அவரிடம் பயின்றிருந்தான். வாத்தியார் பிள்ளை அவர் வகுப்பிலே படிக்கிற மாதிரி அந்த அஸ்வத்தாமன் அவரிடம் பயின்று கொண்டிருக்கின்றான். இவர் காலையில் வந்த பொழுது 106 பேரிடமும் ஒரு களையத்தை கொடுத்து கொஞ்சம் சிறு தூரத்தில் இருக்க இடத்திலே போய் நீர்நிலையிலே போய் தண்ணீர் எடுத்து வருமாறு சொல்லுவார். எல்லோரும் போய் தண்ணீர் எடுத்து வர வேண்டும். முதல் வேலை காலையில் குருகுலத்தில் இருந்தோடனே எல்லோரும் எந்திரிச்சு போய் குளித்து விட்டு தண்ணீர் எடுத்துகிட்டு வர வேண்டும் முதல்ல. அப்போ இந்த துரோணர் என்ன பண்ணுவார், தன்னுடைய மகனாகிய அஸ்வத்தாமனிடம் மட்டும் வாய் அகலமாக உள்ள ஒரு குடத்தை கொடுப்பார். மற்றவர்களுக்கெல்லாம் வாய் குறுகிய, அதாவது மேலே உள்ள முகரக்கூடிய அந்த வாய் குறுகிய பகுதியாக இருக்கும். இந்த அஸ்வத்தாமனிடம் மட்டும் கொஞ்சம் வாய் அகலமாக உள்ள பகுதியாக உள்ள குடத்தை கொடுத்து அனுப்புவார். காரணம், எல்லோரும் தண்ணி எடுக்கும் பொழுது அஸ்வத்தாமனின் குடம் விரைவில் நிரம்பிவிடும். உடனே அவன் சற்று முன்னதாக ஓரிரு நிமிடங்கள் முன்னதாக வந்து சேர்ந்து விடுவான் குருகுலத்திற்கு. அந்த ஓரிரு நிமிடங்களில் மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பதில் ஓரிரண்டு வித்தைகளை அதிகமாக சொல்லிக் கொடுப்பார். ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய செயல் இல்லை. காரணம், அந்த புத்திர பாசம். தன் மகனுக்கு மற்றவர்களே அதிகமாக தெரிய வேண்டும் என்கிற ஆசை கற்றுக் கொடுக்கிறார். இந்த புத்திர பாசம்தான் அவரை பின்னாளிலே சங்கடப்படுத்தியது. போர்க்களத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. போர் உக்கிரமான சமயம். பீஷ்மர் அம்புப்படுக்கையில் விழுந்து விட்டார். துரோணர் சேனாதிபதியாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா தர்மரை பார்த்து ஒன்று சொல்கின்றார். தர்மா, நீ அறத்தின் உருவம், பொய்யே சொல்ல மாட்டாய். ஆனால் இன்று ஒரு பொய் நீ சொல்லியே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் துரோணரை வீழ்த்தவே முடியாது என்று சொல்லி தர்மராஜனம் சொல்லுகிறார். போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும், நீ ஒரே ஒரு பொய் சொல்ல வேண்டும். அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். அஸ்வத்தாமா அதா குஞ்சரா என்று வடமொழியில் எழுதியிருப்பார். அந்த ஒரு பொய்யை சொன்னால் துரோணரின் கதையை இன்றோடு முடித்து விடலாம் என்று சொல்ல தர்மராஜன் மறுக்கிறார். ஆனால் இதுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்த போர்க்களம் தீவிரமாக இருந்த சமயத்திலே ஒரு பக்கத்திலிருந்து தர்மன் குரல் கொடுக்கிறார். அஸ்வத்தாமா என்கிற யானை இறந்து விட்டது. இந்த அஸ்வத்தாமா என்ற பொழுது இறைவன் சங்கை எடுத்து ஊதிவிட்டார். அடுத்த வார்த்தைகள் காதில் விழ அஸ்வத்தாமா என்கிற வார்த்தை சொல் துரோணரின் காதுகளே விழுங்கிறது. அவர் என்ன நினைத்து விட்டார், மற்றொரு இடத்திலே போர் செய்து கொண்டிருந்த அஸ்வத்தாமா என்கிற தன்னுடைய மகன் வீழ்ந்து விட்டான் என்று நினைத்து விட்டார். அந்த புத்திர பாசம், அந்த பாசம், அந்த பற்று, உறவு பற்று என்று சொல்லக்கூடிய அந்த மகன் மீது உள்ள பாசம் பற்று நிலைகுலைந்து தன்னுடைய வில்லை கீழே வைத்து நின்று விட்டார். அந்த தருணத்திலே அர்ஜுனனின் அம்புகளால் தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். அப்போ துரோணருடைய வீழ்ச்சிக்கு அவருடைய அதீத பற்று, வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று வைக்க வேண்டாம், அதீத பற்று வைத்தால் அது அதிக துன்பத்தை தரும் என்கிற வாழ்வியல் நீதியையும், இந்த துருபதனுடைய செயல் எளிதில் யாரிடமும் அவ்வளவு சுலபமாக ஒரு வாக்குறுதி அளித்து விடக்கூடாது. அப்படி வாக்குறுதி அளித்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும், விளையாட்டுத்தனமாக கூட செய்யக்கூடாது என்கிற ஒரு வாழ்வியல் நீதியையும் இந்த இரண்டு பாத்திரங்களுக்கும் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது நாம் சிந்திக்க இருக்க வேண்டிய பாத்திரம் குந்தி தேவி. பிறந்ததிலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை ஒரு பரிதாபத்துக்குரிய பாத்திரமாகவே வாழ்ந்தது குந்தி. ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் ஒரு நேரத்திலே பரிதாபத்துக்குரிய பாத்திரமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் உயர்வாக காட்டப்பட்டிருப்பார். பீஷ்மர் பிற்காலத்திலே பரிதாபத்துக்குரியவராக இருந்தாலும் காப்பியத்தின் தொடக்கத்தில் மிக உயர்ந்தத்தில் காட்டப்பட்டிருப்பார். கர்ணன் ஒரு பரிதாபத்துக்குரிய துவக்கம், பரிதாபத்துக்குரிய முடிவாக இருந்தாலும் இடையிலே அவன் பெரிய வள்ளல், கொடை வள்ளல் என்ற பெயரை பெற்றிருப்பான். கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை. அப்படி ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒரு காலகட்டத்திலே உயர்ந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு இடங்களிலே பரிதாபத்துக்குரிய பாத்திரமாக இருக்கும். ஆனால் குந்தி தேவி மட்டும்தான் பிறந்ததிலிருந்தே இறுதி காலம் வரை பரிதாபத்துக்குரிய பாத்திரமாகவே வாழ்ந்தவர்.
பிறந்த இடம் ஒன்று. யாதவ குலத்திலே வசுதேவருடைய சகோதரர் மகளாக பிறந்து வளர்ப்பு பிள்ளையாக குந்தி போஜன அரண்மனைக்கு செல்கின்றாள். பிறந்தவுடனே பெற்றோர்களை பிரிந்தால் குந்தி போஜன அரண்மனைக்கு சென்று குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருந்த பொழுது துர்வாச முனிவர் வருகிறார். அந்த துர்வாச முனிவர் இவள் செய்த பணிவிடையை மெச்சி இவர் ஒரு வரம் தருகிறார். அந்த வரம் பிற்காலத்தில் தேவை என்பதால் அவர் கொடுக்கிறார். ஆனால் அப்பொழுது தெரியாது. அந்த வரத்தை கொடுத்துவிட்டு சொல்கின்றார், இந்த வரத்தை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை எந்த ஒரு தேவர்களை நினைத்து சொல்கிறாயோ அந்த தேவர்களின் அம்சமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இந்த வரம் உனக்கு பிற்காலத்தில் மிகவும் தேவைப்படும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்த கன்னி வயதில் இருந்த அந்த குழந்தை பருவத்தில் இருந்த அந்த குந்தி தேவி விளையாட்டாக அந்த வரத்தை பரிசோதிக்கிறாள். யாரை நினைத்து பரிசோதிக்கிறாள்? அப்பொழுது அவள் நிலாமுற்றத்திலே வந்து நிற்கின்றாள். நல்ல பகல் பொழுது. நிலாமுற்றம் என்றால் ஒரு அரண்மனையிலே நிலாவை ரசிப்பதற்காகவே ஒரு முற்றம் இருக்கும் மேல் பகுதியிலே. அந்த நிலாமுற்றத்தில் வந்து பகல் பொழுதிலே காலை சூரியன் உதித்து மேலே எழுது தகதகதவென்று வந்து கொண்டிருக்கிறான். அந்த சூரியனை பார்த்தோடனே அந்த சூரியன் அம்சத்தை வேண்டி இந்த வரத்தை பிரயோகிக்கிறாள். சூரியன் நடந்து நிற்கின்றாள். சூரியன் வந்து நிற்கின்றாள். அவளை தொடுகிறாள். இவள் கன்னி என்னை தொடேல் என்று சொல்கின்றாள். ஆனால் சூரியன், என்னை வரைவளைத்தது துர்வாசர், நீ இப்பொழுது என்னை தொட மறுத்தால் நான் துர்வாசரை சபிப்பேன், அவன் உன்னை சபிப்பான், உன் குலம் அழிந்துவிடும் என்று சொல்ல பயந்து போன அந்த குழந்தை அந்த சூரியன் மூலமாக ஒரு குழந்தையை பெறுகிறது. அந்த குழந்தையை பெற்றுவிட்டோமே, திருமணத்திற்கு முன்பாக இந்த குழந்தை நம் கையிலே இருக்கின்றதே என்று கதறி பதறி அழுது அந்த குழந்தையை பெற்ற குழந்தையை உச்சி முகந்து அணைத்து மகிழ்ந்து அழுது அந்த குழந்தையை பிரிய முடியாமல் வேறு வழியும் இல்லாமல் திருமணத்திற்கு முன்பு குழந்தை பெற்றால் ஊரார் பழிப்பார்களே என்று பயந்து அந்த குழந்தையை கங்கை ஆற்றிலே விட்டுவிட்டது. பட்டினிலே சுற்றி பெட்டியிலே வைத்து கங்கை ஆற்றில் விட்டுவிட்டால் குந்தி. காரணம், சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது விளையாட்டுத்தனமாக ஒரு வரத்தை பரிசோதித்து பார்த்தது. விளையாட்டுத்தனமாக ஒரு செயலை நாம் விளைவு தெரியாமல் ஒரு விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த ஒரு செயல் பின்னால் குந்தி இறுதி காலம் வரை கடைசி பாரத யுத்தம் நடக்கும் பொழுது கூட, கடைசி யுத்தத்திலே கூட இந்த செயலினால் அவள் துன்பப்படுகின்றாள். வாழ்க்கையில் இறுதி வரை இந்த ஒரு செயலால் துன்பப்பட்டு கொண்டே இருந்தவர் பரிதாபத்துக்குரிய பாத்திரமாகின்றாள் குந்தி தேவி. அவள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் நீதி, விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு செயலையும் செய்து பார்க்க வேண்டும் என்ற விபரீத முயற்சி ஈடுபடக்கூடாது. எதையும் நன்கு ஆராய்ந்து தெளிந்து பெற்றோர் சொல் கேட்டு, ஏன்னா இன்றைக்கி மிக முக்கியமான தேவை இந்த நீதி. பெற்றோருடைய சொல் கேட்டுதான் எதையும் செய்ய வேண்டும், நாம எதையும் செய்யக்கூடாது என்று ஒரு கன்னி பெண்ணுக்கு உணர்த்த வேண்டிய வாழ்விய நீதியை வில்லிபுத்தூரார் நமக்கு உணர்த்துகின்றார். இன்னும் பல பாத்திரங்கள், ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு வாழ்வியல் நீதியை உணர்த்துகின்ற பாத்திரங்களாக மகாபாரதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கின்றது. இன்றைய தினம் நாம் இந்த அளவில் இந்த பாத்திரங்களை சிந்தித்திருக்கின்றோம். இந்த பொழிவை இந்த வலைதளம் மூலமாக கேட்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த திருவரங்கம் ராசவேல செண்பக தமிழரங்கினுடைய நிர்வாக பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் அவருடைய தமிழ்ச்செம்மல் ராச இளங்கோவன் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் மிக அழகாக ஒளிப்பதிவு செய்த அவருடைய புதல்வருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.